ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பத்மஜா முகுந்தன். அவங்க பிசியோதெரபிஸ்ட். அவங்களோட லைஃப் ஜேர்னி தான் இப்ப நம்மளுக்கு ஷேர் பண்ண போறாங்க. ஹாய் பத்மஜா, how are you? Yeah, good. Thanks, Rekha. Hi, how are you? நல்லா இருக்கேன், சொல்லுங்க. So, yeah, basically, நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை. But I'm too much, not like, I don't go too much other than my school, my home. என்னுடைய circle ரொம்ப small. So I just go within my comfort level areas. So சென்னையில் எனக்கு பிளேசஸ்லாம் அந்த அளவுக்கு தெரியாது. பட் சென்னையில எங்க இருந்தீங்க? வெஸ்ட் மாம்பலம்ல பிறந்து வளர்ந்தது. Okay. So, அதுக்கப்புறம் I finished my schooling in the same school, all the 12 grades. And then I wanted to get into medicine. I wanted to become a doctor. But at the time, I wasn't sure, like, proper and the entrance cutoff, I didn't get it. I got it as 91. At that point, we needed 93 or 92, something like that. So, had to forego medicine. But luckily, I was able to get into physiotherapy. So, that's how I ended up going into Physiotherapy University in Annamalai University, Chidambaram. Oh, okay. இன்ஃபேக்ட் ஃபிசியோதெரப்பி ஜாயின் பண்ணக்கப்புறம் நிறைய ப்ரொஃபஸர்ஸ்லாம் இந்த பொண்ணு வந்து நல்லா படிக்கும், இந்த பொண்ணு கண்டிப்பாக மெடிசன் படிச்சிருக்க வேண்டிய பொண்ணு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போல்லாம் வந்து எனக்கு மைண்டில் தோணும், ஓகே நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோமே, அந்த மெடிசன் படிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணி இருக்கு நிறைய வாட்டி. இருந்தாலும் நம்ம கிடைச்ச இந்த மெடிசன் ஃபீல்டில் இருக்கிற ஃபிசியோதெரப்பி தொழிலை நான் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் நான் படித்தேன். அண்ட் இது வரைக்கும் ஒரு ரிக்ரெட்டும் இல்லை. ஃபிசியோதெரப்பி படித்து நல்லபடியாக தான் மை கரியர் இஸ் கோயிங் வெல். I was in the hostel because that's the first time I'm coming out of my house and out of my comfort level. அது வரைக்கும் full I was only in சென்னை. அதுக்கப்புறம் சிதம்பரம் சைடு வந்ததுக்கப்புறம் இட் வாஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அது நல்ல ஹோம்மேட் சாஃப்ட் இட்லிஸ், லைக் அந்த நேட்டிவ் ஃபுட் எல்லாம் நிறைய கிடைக்கும். அண்ட் எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே தே வில் பி வெரி வெரி கேரிங். அண்ட் அவங்க எல்லாருமே லைக் அந்த சிட்டி ப்ராட்டப் தெரியாது. தே வில் பி வெரி வெரி ஃபேமிலி ஓரியன்டட் அண்ட் மோர் லவ்விங் நேச்சர். வெளியிலேருந்து யாராவது வந்தாங்கன்னா தே வில் என்ஷூர் தட் அவங்கள வந்து நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி பார்த்துக்கணும், அந்த ஒரு manners அதெல்லாம் இருக்கும். ஸோ ஐ ரியலி என்ஜாய்ட் மை லைஃப் இன் சிதம்பரம். அண்ட் தென் I got married. Like once I went back to work, அது சென்னையில தான் நான் பண்ணேன் ஒர்க். ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து எனக்கு சவிதா யூனிவர்சிட்டியில லெக்சரரா இருந்தேன். அண்ட் என் கூட படிச்ச ரமேஷ், who is also a physiotherapist, I got married to him. Love marriage? Love marriage, yes. Okay. Yeah. And அதுக்கப்புறம் we were working in the same university together for like 3 full years. And then we wanted to try out other country opportunities. So அப்பா மூலமா எங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சது. துபாய்க்கு அப்ளை பண்ணோம். 3 வாட்டி விசிட் விசால போனோம். அங்கே போயிட்டு 3வது வாட்டி தான் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது நாங்கள் ஃபிசியோதெரபிஸ்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு. அப்போ அந்த ஃபிசியோதெரபிஸ்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்ற விசா கிடைக்கும் போது எனக்கு முதல் குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். யூஸ்வலி ப்ரெக்னன்சி போது வேலை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் எங்களுக்கு அது ஒரு நல்ல பாக்கியம் தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஃபிசியோதெரப்பியில் வேலை கிடைச்சது. துபாயில் இருக்கும். அதுவும் முதலே கண்டிஷன்லாம் போடுவாங்க அப்போல்லாம், ஒரு 2 வருஷமாவது ப்ரெக்னன்சி ஆகக்கூடாது. ஏன்னா ஒரு 2 வருஷம் கான்ட்ராக்ட் வரைக்கும் அவங்களுக்கு நல்லபடியாக நம்ம வேலை பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அது ஒரு ப்ரைவேட் கன்சர்ன். பிஆர் ஷெட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடத்தின அந்த கன்சர்ன். இப்போ வந்து அந்த கன்சர்ன் அவருக்கு இல்லை அது. ஆனா அந்த டைம் அந்த கன்சர்ன்ல எங்களுக்கு வேலை கிடைச்சது. இப்போ அந்த கன்சர்ன் வந்து ஃபுல்லாவே அந்த கவர்மெண்ட் எடுத்தாச்சு.
பட் அங்க வேலை கிடைச்சி ஒரு 3 வருஷம் அங்கேயே தான் இருந்தோம். அப்படியே அது ரொம்ப நிறைய வேலை இருக்கும். நம்மளுடைய பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருவாங்க. பாஸ்போர்ட் எடுத்து வச்சுட்டு ஆமா, அது ரொம்ப கஷ்டமான ஒரு ஜாபா தான் இருந்தது அந்த டைம். அதுக்கப்புறம் வேற ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க முயற்சி பண்ணிட்டே இருந்தோம். கவர்மெண்ட் வேலை ஃபைனலி கிடைச்சது எங்களுக்கு. அந்த கவர்மெண்ட் வேலை வந்து அபுதாபிலேயே தான் கிடைச்சது. பட் ஒரு ஜாப்ல இருந்து இன்னொரு ஜாப் போகும்போது இந்த பிரைவேட் கன்சர்ன் அவங்க வந்து யூஸ்வலி ஒரு 6 மாசம் பேன் போட்டுருவாங்க. நம்ம இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சி திருப்பி வந்துடக்கூடாது, அப்பதான் நம்ம வேலையை விட மாட்டோம் அப்படின்ற ஒரு கேட்ச் தான் அது. இருந்தாலும் கடவுள் நம்ம கூட இருக்காங்க. அதனால நாங்க ஊருக்கு போனோம். பேங்க்ல தான் 6 மாசம் நாங்க ஊருக்கு போனோம். போயிட்டு அந்த டைம் தான் எங்க பொண்ணு நல்லபடியா தமிழ்லாம் கத்துக்க முடிஞ்சது. அது வரைக்கும் அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தான் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஊர்ல போயிட்டு நல்லா தமிழ் பயில முடிஞ்சது. அதுக்கப்புறம் திருப்பி இங்க வந்தோம். வரும்போது கவர்மெண்ட் வேலையில வந்துட்டோம். 2 பேருக்குமே கவர்மெண்ட் வேலையில. அங்கேயும் ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா, எல்லாருக்குமே துபாயில அபுதாபில எல்லாம் வேலை கிடைக்கும் போது ஃபேமிலியை கூட்டு வர்றது ஒரு எப்பவுமே ஒரு பிரச்சனையா தான் இருந்திருக்கு. எங்களுக்கும் அதே மாதிரி தான் இருந்தது. எங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பிரகாரம் கண்டிப்பா ஃபேமிலிய எங்களால கூட்டு வர முடியும். இமீடியட்டா கூட்டு வர முடியுமானா அது கிடையாது. ஏன்னா அந்த விசா ப்ராசஸ்லாம் செட்டில் பண்ண ஒரு 3 to 6 months டைம் தேவைப்பட்டது. ஸோ ஒரு 25 டேஸ்க்கு நாங்க எங்க பொண்ணை எங்க அம்மா வீட்லயே விட்டுட்டு தான் வர வேண்டி இருந்தது. அதுதான் ஒரு வேர்ஸ்ட் பீரியட் எங்களுடைய லைஃப்ல. பட் அந்த டைமும் நாங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்போக்கன் லாங்குவேஜ் அரபிக் கத்துக்கிற ஒரு கேசட் வச்சு நானும் ரமேஷும் டெய்லி அதை பயின்று நல்லா அரபிக் பேஷன்ஸ் கிட்ட பேசுற அளவுக்கு கத்துக்கிட்டோம். ஓகே. யா, அந்த ஸ்போக்கன் அரபிக். உங்க பொண்ணுக்கு அப்ப என்ன ஏஜ்? அப்ப அவ ஷி வாஸ் ஒரு 3 years. ஓகே. யா, 3 years. ஆமா, ஏன்னா இந்த பிரைவேட் கன்சர்ன்ல இருந்து நாங்க கவர்மெண்ட் வேற மாறதுக்கு நடுவுல தான் நாங்க கனடாக்கே அப்ளை பண்ணோம். அந்த பிரைவேட் கன்சர்ன் அவ்வளோ நேரம் வேலை இருந்தது. 51 hours per week of job இருந்தது. And it was like kind of like ஒரு நாள் தான் ஆஃப் கிடைக்கும். ஹவர்ஸும் வெரி வெரி ஹார்ட் ஹவர்ஸ். மார்னிங் 9 o'clock போவோம், 1 o'clock வருவோம். அப்புறம் திருப்பி 4:30க்கு போவோம், 9 o'clock வருவோம். ஸோ ஆல்மோஸ்ட் த ஹோல் டே போயிடும். 5 நாளும் அந்த மாதிரி போயிடும். கடைசியில ஒரு நாள் மட்டும் இருக்கும். அந்த ஒரு நாள்லயும் நம்ம வந்து எல்லா வீட்டு வேலையெல்லாம் செய்ய அதுக்கெல்லாம் தான் கரெக்டா இருக்கும். ஸோ அது ஒரு மாதிரி கொஞ்சம் ஓடிச்சு. ஸோ அந்த வேலையிலேருந்து விடுதலை வந்தா போதும் அப்படின்றதுக்காக அந்த கன்சர்னுக்கே தெரியாம தான் நாங்க இந்த கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளை பண்ணோம். அது ரொம்ப சீக்ரெட்டிவா அப்ளை பண்ணோம். அதுக்கு லக்கிலி யார் கீழே நான் வேலை செஞ்சேனோ அவரை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு. அவர் ஒரு சிரியன் டாக்டர். அவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு. அவரு எல்லா அப்ளிகேஷனுக்குலாம் அவர் ரெஃபரன்ஸா கையெழுத்து போட்டாரு. எல்லாருடைய வாழ்க்கையிலயும் ஒரு கஷ்டம் அப்படின்னு கிடைக்கிற மாதிரி இந்த ஜாப்ல எங்களுக்கு அந்த மாதிரி நிறைய வேலை இருந்ததுனாலதான் நாங்க கனடாக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சதே. ஓகே. அதுக்கப்புறம் நாங்க கவர்மெண்ட் வேலையில வந்த போது கவர்மெண்ட் வேலை அப்படியே கான்ட்ராஸ்ட். காலையில 7 மணி போனா 3 மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம். வீக்கெண்ட் ஆனா 2 நாள் லீவு. நமக்கு சொந்தமா ஒரு வில்லா and 60 days of paid holiday. ஃபேமிலி டிக்கெட், ஃபேமிலிக்கெல்லாம் டிக்கெட் கொடுத்துருவாங்க. அவ்வளோ கான்ட்ராஸ்ட் அந்த பிரைவேட் கன்சர்னுக்கும் கவர்மெண்ட் வேலைக்கும். பட் இருந்தாலுமே அந்த கவர்மெண்ட் வேலையில ஜென்ரலி அந்த டைம்ல அபுதாபில நமக்கு திடீர்னு ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா வேலையை விட்டு ஒரே நாள்ல தூக்கிட முடியும். அப்ப அந்த அன்சர்டனிட்டி எங்களுக்கு, ஆமா கண்டிப்பா அது இருந்தது. அந்த அன்சர்டனிட்டி எங்களுக்கு அது ஒரு மாதிரி ஒரு தயக்கத்தை கொடுத்துட்டே இருந்தது. என்னுடைய ஓன் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்திருக்கேன். என்னுடைய சிஸ்டர் திடீர்னு, எங்க அப்பா ஷார்ஜால அப்ப வேலை பண்ணிட்டு இருந்தாரு. அவருடைய வேலை நின்று போச்சு. ஸோ அவங்க எல்லாருமே ஒரு 9th grade 10th grade ஒரு மெயின் கிரேட் போது அவங்க திருப்பி இந்தியாவுக்கு மூவ் பண்ண வேண்டியதா போச்சு.
ஸோ ஐயோ. இப்ப பசங்க சின்னதா இருக்கும்போது நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்துறது பெட்டர் அப்படின்றதுக்காகவே அந்த கவர்மெண்ட் வேலையாவே இருந்தா கூட நல்ல ஃபெசிலிட்டிஸ் நல்ல பே எல்லாம் இருந்தா கூட நம்ம இந்த ஊர்ல இருக்க வேண்டாம். ஏன்னா இப்போ அந்த ஃபெசிலிட்டிஸ் நமக்கு டெம்பரரி தான். ஆனா நமக்கு நம்ம ஊர் மாதிரி அந்த ஃபீல் வேற எங்க கிடைக்குமோ அங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க திருப்பி இந்தியாக்கே போறதுக்கு கூட ரெடியா தான் இருந்தோம். ஏன்னா இந்தியால வந்து கண்டிப்பா எங்களுக்கு ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம், அந்த மாதிரி இந்தியாலே இருந்திருக்கலாம். ஆனா எங்களுடைய கலீக்ஸ் எல்லாருமே மாஸ்டர்ஸ் படிச்சுட்டாங்க அந்த டைம். நானு ரமேஷ் இன்னமும் பேச்சுலர்ஸ்லயே தான் இருக்கோம். ஸோ பிளஸ் ஒரு குழந்தை கமிட்மெண்ட் இருக்கு. அடுத்த குழந்தையும் பிறந்தாச்சு. இதுக்கும் மேல நம்ம படிப்புக்குன்னு ஒரு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எங்களுடைய ஓன் படிப்பு பிளஸ் பசங்களுடைய படிப்பு அதை முன்னுக்கு வச்சுதான் நாங்க 2 பேரும் கனடா ட்ரை பண்ணலான்னு ஒரு ஆப்ஷன், ஆஸ்திரேலியா ட்ரை பண்ணலான்னு ஒரு ஆப்ஷன். ஆஸ்திரேலியான்னு பாக்குறப்ப அப்ப அங்க ரேசிசம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டதுதான். நமக்கு அங்க போனதில்லை, அங்க பார்த்தது கேள்விப்பட்டது. அதனால சரி நம்ம கனடா ஓகே சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க கனடா சைடு மூவ் பண்ணோம். அது வெரி வெரி லக்கின்னு தான் சொல்லுவோம். இதெல்லாம் எப்போ நடந்தது? இது கரெக்டா அந்த பிரைவேட் ஜாப் இருக்குது இல்லையா, 3 years என் பொண்ணு அப்ப பிரைவேட் ஜாப்லேருந்து அந்த இதுக்கு நடுவில் அந்த பேன் பீரியடுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அந்த டைம் தான் இதெல்லாமே நடந்தது. ஸோ நாங்க கவர்மெண்ட் வேலை வரும்போது எங்களுக்கு கனடா விசா, பிஆர் விசா எல்லாமே கிடைச்சிட்டு வந்துட்டோம். அந்த பேன் பீரியட் இந்த டிரான்சிஷனுக்குமே யூஸ் ஆச்சு. அந்த பேன் பீரியட்ல தான் நாங்க கனடாவுக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி போட்டதே 2004. ஓகே. அப்ப நீங்க கவர்மெண்ட்ல வேலை செஞ்சேன்னு சொன்னீங்களா, அது எப்போ? 2004 நாங்க இங்க என்ட்ரி போட்டுட்டு இங்கேயே இல்ல. ஏன்னா இங்க வந்தக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சது எங்களுடைய லைசன்சிங் ப்ரொசீஜர், மெடிசன் ஃபீல்டுல லைசன்சிங் ப்ரொசீஜர் ரொம்ப டஃப் ஆனது. தியரி எக்ஸாம் எழுதணும், அப்புறமா பிராக்டிகல்ஸ் இருக்கு, அந்த மாதிரி நிறைய இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுமே ஓகே நம்ம எப்படியும் லக்கிலி நம்ம கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். இங்க இருக்கும் போதே நமக்கு அந்த விசா கிடைச்சதுன்னா உடனே நம்ம திருப்பியும் போயிடலாம் அபுதாபிக்கு. அங்கிருந்து மற்ற வேலைகளை நம்ம டுவர்ட்ஸ் கமிங் பேக் டு கனடா அதுக்கு நம்ம பண்ணலாம். ஏன்னா எங்களுக்கு அப்ப ஒரு 3 years விண்டோ பீரியட் கொடுக்குறாங்க டியூரிங் த பிஆர். ஆமா 2 years இருந்தா போதும் ஃபர்ஸ்ட் 5 years. அந்த 3 years நாங்க திருப்பியும் போயிட்டோம். அப்ப எங்களுக்கு ஒரு குழந்தை தான் இருந்தது கவர்மெண்ட் வேலைக்கு போகும்போது. அதுக்கப்புறம் 2வது குழந்தையும் பிறந்தது கவர்மெண்ட் வேலையில இருக்கும்போது. திரும்பி வரும்போது எங்களோட 2வது குழந்தை ஒரு விசிட் விசா எடுத்துதான் வந்தோம். 2007ல நாங்க 3 பேரும் ஃபர்ஸ்ட் என்ட்ரி பெர்மனன்ட் ரெசிடென்ட்டா வந்தோம். ஆனா 2வது குழந்தை வந்து எங்களுக்கு விசிட் விசால தான் அவர் இங்க நுழைஞ்சாரு கனடா. இங்க வந்துட்டு நீங்க அந்த குழந்தைக்கு நீங்க உங்களால பிஆர் எடுக்க முடியாதா? எடுக்க முடியாது, அங்கிருந்து கொடுக்க மாட்டாங்க. அப்படி. ஓகே. சோ இங்க நம்ம டெம்பரரி பெர்மிட்ல நம்ம இங்க வந்துடணும். வந்ததுக்கப்புறம் நம்ம லாயர் மூலமா பெர்மனன்ட் ரெசிடென்ட்டா ஆக்க நம்ம பேப்பர்ஸ் எல்லாம் ப்ரொசீட் பண்ணி அப்புறம் யுஎஸ்ல ஃபிளாக் போல் பண்ணி யுஎஸ் பார்டருக்கு ஜஸ்ட் போயிட்டு வந்துடணும். அந்த மாதிரி பண்ணி அவருடைய விசா ஸ்டேட்டஸ் மாத்தியாச்சு. இது வந்து எந்த இயர்? இது வந்து கரெக்டா 2007 அந்த டைம்ல அவருக்கு ஃபிளாக் போல்லாம் பண்ணியாச்சு. ஸோ 2004 to 2007 நாங்க அபுதாபி கவர்மெண்ட் ஜாப்ல தான் இருந்தோம். ஓகே, குட். அந்த 3 year பீரியட்ல தான் நாங்க எங்க லைசன்சிங் ப்ரொசீஜர் எல்லாமே முடிச்சோம். அங்கேருந்து எல்லாம் படிச்சு ஆன்லைன்லயே முடிச்சீங்களா? வரும்போது வெரி குட் ப்ரிப்பேர்டா தான் வந்தோம். நாங்க பிசியோதெரபி அசிஸ்டன்ட்டா வேலை செய்யறபடி தான் வந்தோம். குட். ஏன்னா நாங்க 2 பேருமே எங்களுக்கு வந்து அந்த பிசியோதெரபி எக்ஸ்பீரியன்ஸை லூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப குறியா இருந்தோம். ஸோ சப்போஸ் நாங்க இங்கேயே இருந்திருந்தோம்னா, கவர்மெண்ட் வேலைக்கே போகாம இங்கேயே இருந்திருந்தோம்னா ஏதான ஆட் ஜாப் பண்ணி நம்ம வந்து லைசன்சிங் ப்ரொசீஜர் பண்ணிருக்கலாம். பட் நமக்கு தெரிஞ்சு அது கவர்மெண்ட் ஜாப், அது நல்ல சம்பளம், அது நல்ல செக்யூர்ட் ஜாப். இப்போ ஒரு குழந்தை வேற இருக்கு. ஸோ மைட்டஸ் வெல் நம்ம திருப்பி அபுதாபிக்கு போயிட்டு அங்கிருந்து எல்லாத்தையும் ஆன்லைன்ல பண்ணோம். நாங்க கிரெடென்ஷியல் இவாலுவேஷன் ஆன்லைன்ல பண்ணோம். கிரெடென்ஷியல் இவாலுவேஷன்ல எங்களுக்கு 4 கோர்ஸ் எங்களுக்கு கம்மியா இருக்கு
அந்த 4 கோர்ஸ் பிரிட்ஜ் பண்ணணும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தது இவாலுவேஷன். அதுல 2 கோர்ஸ் பண்ணதா எங்களுக்கே தெரியும். இதுக்காக நாங்க வந்து திருப்பி இந்தியாவுக்கு போயிட்டு எங்க வைஸ் பிரசிடென்ட் கிட்ட பேசிட்டு சிலபஸ் எடுத்துட்டு வந்து, அதுக்கப்புறம் இல்ல நாங்க ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம், அதை தவிர நாங்க ஃபார்மகாலஜி இன்னொரு கோர்ஸ் ஏதோ ஒரு கோர்ஸ் அந்த கோர்ஸும் பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த 2 கோர்ஸை ஒமிட் பண்ண வச்சுட்டு 2 கோர்ஸ் தான் செய்ய வேண்டி இருந்தது. சோ அது எல்லாமே நம்ம வாயில தான் இருக்கு. வி ஹேட் டு ஃபைட். நாங்க வந்து இல்ல இது பண்ணோம்னா பண்ணோம், பண்ணலன்னா பண்ணல. சோ அதனால நாங்க அதை சொல்லி அந்த 2 கோர்ஸையும் எடுக்க வச்சுட்டு வரும்போது நாங்க ஒன்லி 2 கோர்சஸ் தான் செய்ய வேண்டி இருந்தது. அதையும் ஆன்லைன்லயே முடிச்சிட்டோம் அந்த 3 இயர்லயே. செம்ம வெல் பிளான்ட். அப்புறம் 2வது குழந்தை பிறந்தாச்சு. அங்க ஒரு இன்டர்வியூ நடந்தது துபாயில. நர்சிங் ஸ்டாஃப்க்கு தான் இன்டர்வியூ நடந்தது கனடாக்கு. ஓகே. சோ நாங்க என்ன பண்ணோம், சரி நம்ம சும்மா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூக்கு போனா, அந்த நர்ஸ் மேனேஜருடைய ஒரு ஃப்ரெண்டு பிசியோதெரபி மேனேஜர் ஆல்பர்ட்டால ஹாஸ்பிட்டல்ல. நர்ஸ் மேனேஜர் எங்களோட டீடைல்ஸ்லாம் நீங்க அனுப்புங்க, நாங்க எங்க பிசியோதெரபி மேனேஜருக்கு அங்க போய் பேசுறோம். அவங்க கிட்ட சொன்னோம், எங்களுக்கு விசா இருக்கு, பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் நாங்க 3 பேரும், எங்களுக்கு இப்ப 2வது குழந்தையும் பிறந்துருச்சு, இப்ப நாங்க 4 பேரா இருக்கோம். ஆனா நாங்க இப்ப லைசன்ஸ் எக்ஸாம் கொடுக்கவும் ரெடியா இருக்கோம், விசா ப்ராப்ளம் இல்ல, லைசன்ஸ் ப்ரொசீஜரும் முடிச்சிட்டோம் அப்படின்னவே உடனே போய் அந்த பிசியோதெரபி மேனேஜருக்கு பேசிட்டு வேலையோட தான் வந்தோம் கனடாக்கு. 2 பேருமா? ஆமா, சூப்பர்ப்பா. சோ யா அந்த விஷயத்துல நிஜமா கடவுள் தான் அது. ஆமா, கரெக்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லவ் மேரேஜ். அந்த லவ் மேரேஜ்னு போது லைக் ஏதான எதிர்ப்புகள் அதெல்லாம் மீறி பேரண்ட்ஸ்க்கு நல்லபடியா அவங்க எல்லாம் ஹெல்த்தியா இருந்தாங்க. அந்த மாதிரி லவ் மேரேஜ் எல்லாம் பண்ணக்கு அப்புறமும் அவங்க எல்லாம் ஹெல்த்தியா இருக்கிறது இல்லைன்னா நமக்கு அது லைஃப் லாங் அது நமக்கு ஒரு ரெக்ரெட் இருந்திருக்கும். அந்த மாதிரி எல்லாம் ஆகாம ஆன் டாப் ஆஃப் இட் ஜாபும் 2 ஜாபும் ஃபர்ஸ்ட் துபாயிலையும் நாங்க ஒன்னாதான் வேலை செஞ்சிருக்கோம், ஒரே கன்சர்ன், ஆனா வேற வேற ஹாஸ்பிட்டல். அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ல ஒரே ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சோம் 3 வருஷம். சோ எங்களோட ரெஸ்யூம் பாத்தீங்கன்னா எனக்கும் ரமேஷ்க்கும் ஆல்மோஸ்ட் ஒன்னாவே இருக்கும். ஆமா, ஒரே காலேஜ்ல லெக்சரா இருந்தீங்க, அப்புறம் ஒரே இதுல அபுதாபில ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு திரும்ப இங்க ஒரே இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும்? இப்ப இந்த மாதிரி ஓரளவுக்கு கனடால செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் பசங்க எல்லாம் ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டாங்க. அப்பதான் வந்து எனக்குன்னு உண்டான ஒரு இன்ட்ரெஸ்டுக்கும் ரமேஷ்க்குன்னு உண்டான இன்ட்ரெஸ்டுக்கும் நாங்க பிரிஞ்சிருக்கோம் வேற வேலைக்கு. லைக் எனக்கு வந்து எப்பவுமே பிளெக்சிபிலிட்டி இன் ஜாப் முக்கியம். அப்பதான் நம்ம ஃபேமிலிய பேலன்ஸ் பண்ணிட்டே வேலை செய்ய முடியும். ரமேஷ்க்கு எப்பவுமே ஹீஸ் a 9 to 5 person. ஓகே. அவங்களுக்கு காலையில வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வந்தா வீட்டுக்கு வந்துட்டு வேலையை இழுத்துட்டு வரக்கூடாது. ஓகே. எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு நான் வீட்ல இருந்தும் வேலை செய்வேன், அங்கிருந்தும் வேலை செய்வேன், உங்களுக்கு வேண்டியதை கரெக்டா முடிச்சு தருவேன். ஆனா நான் நினைச்ச போது நான் போயிடுவேன், நான் நினைச்ச போது இருப்பேன். அப்படி. ஓகே. அந்த ஹவர்ஸ் என்கிட்ட தான் இருக்கு கண்ட்ரோல். அது என்னுடைய வே. அது அந்த மாதிரி இருக்கவே எனக்கு ஃபேமிலிய பாத்துக்க ஈஸியா இருந்தது. அஃப்கோர்ஸ் ரமேஷோட ஹெல்ப் இல்லாம இல்ல. ஏன்னா எத்தனையோ பிசியோதெரபிஸ்ட் கப்பிள்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் எக்ஸாம் எழுதுவாங்க, ஆர் ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதுவாங்க, அதுக்கப்புறம் ஒய்ஃப் எழுதுவாங்க. நாங்க 2 பேரும் அப்படி கிடையாது. 2 பேரும் சேர்ந்து குதிச்சோம் எல்லாத்துக்குமே. சூப்பர். ஸோ எக்ஸாம் எழுத கூட 2 பேருமே ஒன்னாதான் எழுதணும். ஃபர்ஸ்ட் வாட்டி எங்க 2 பேருக்குமே ஃபெயிலியர் தான் வந்தது. ஜெட் லாக்ல இருந்தோம். செப்டம்பர் 1st இங்க வரும், செப்டம்பர் 7th 1 வீக்ல. சோ பயங்கர ஜெட்லாகா இருந்தது. அதுல எங்களுக்கு ஃபோக்கஸ் சரியாவே இல்லை எக்ஸாம் எழுதுற அளவுக்கு. நைட் எல்லாம் பசங்க தூங்கவே இல்லை, ஒரே அழுதுட்டே இருந்தாங்க, படிக்கவும் விடவே இல்லை. அப்புறம் 2வது வாட்டி எக்ஸாம் கொடுத்த போது 2 பேருமே நல்ல மார்க் வாங்கி எக்ஸாம் எழுதிட்டோம். பட் இங்க வரும்போதே வேலையோட வந்தோம், லைசன்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னு நாங்க சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். பட் இந்த தியரி எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தாதான் அவங்களால எங்களை பிசியோதெரபிஸ்டா வேலைக்கு எடுத்திருக்க முடியும். ஸோ அதையும் மீறி அந்த மேனேஜர், ஷி வாஸ் சோ குட்,
அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி, இல்ல நீங்க வாங்க, உங்களுக்கு பிசியோதெரபி அசிஸ்டண்டா வேலை கொடுத்துட்றேன், நீங்க பாஸ் பண்ணக்கு அப்புறம் நீங்க பிசியோதெரபிஸ்டா வேலை செஞ்சுக்கோங்க. ஓ அப்படி. சோ நீங்க எந்த பிளேஸுக்கு வந்தீங்க கனடா? அது கிராண்ட் பிராரி, ஆல்பர்டா. அந்த ஊர் வந்து யாருமே கேள்விப்பட்டது கிடையாது. நாங்க இங்க வரும்போது முதல்ல எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி வந்தோம் இல்லையா 2004. அப்ப வந்து ரமேஷோடைய சொந்தக்காரங்க இங்க இருக்காங்க. அவங்கதான் எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணது. நாங்க ஒரு குழந்தையோட வந்தோம் 2004ல. அவ்வளோ அழகா ஸ்டே பண்ண இடம் கொடுத்து எங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களை கைட் பண்ணி அந்த பிஆர் ப்ராசஸிங், ஹெல்த் கார்டு வாங்க, எல்லாத்துக்கும் டிரைவர்ஸ் லைசன்ஸ் வாங்க, எல்லாத்துக்கும் அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறமும் போயிட்டு நாங்க 2007 வரும்போதும் அவங்க வீட்டுக்கு தான் நாங்க ஃபர்ஸ்ட் வந்தோம். இப்ப வரைக்கும் அவங்க இல்லைன்னா நாங்க என்ன ஆயிருப்போம் தெரியாது. லைக் நாங்க அஃப்கோர்ஸ் பண்ணிருக்க மாட்டோம் கிடையாது. கண்டிப்பா ஒரு வீட்டுல இருக்கிற மாதிரி அந்த ஒரு உணர்வு கொடுத்தது அவங்கதான். அதுக்கு என்னைக்குமே we are so thankful to them. அதுக்கு ஆக்சுவலா நிஜமா இவ்வளவு நீங்க கிராட்டிடியூடா இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா எப்பயுமே செஞ்சவங்களை யாரும் எதுக்கும் எப்பயுமே மறக்க கூடாது. அந்த மாதிரி மறக்காம இப்ப நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கிராட்டிடியூட் இருந்ததுன்னா மேலும் மேலும் உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். சில பேர் வந்து என்ன பண்ணாலும் அந்த ஒரு கிராட்டிடியூட் சில பேருக்கு இல்லவே இல்லை, இருக்கவே இருக்காது. அது எனக்கு அது இப்ப நீங்க சொல்றதுனால நான் நிஜமாவே ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். நீங்க சொல்றீங்களா பாத்தீங்களா, இப்ப இந்த இதுல வந்து உங்களுக்கு அவங்க இல்லைன்னா நாங்க இல்ல, இன்னே வெள்ளி அது ஒரு பெரிய விஷயம் தானே. அவங்க பண்ணது எவ்வளவு பெரிய விஷயம். கண்டிப்பா. ஓ எஸ். ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் செய்யல, அவங்க மனசார செஞ்சாங்க. அதுதான் எப்படி ஓகே அவங்க வந்துட்டாங்க நம்ம சொந்தக்காரங்க செஞ்சிருவோம் அப்படின்லாம் கிடையாது. அதுதான் பாப்பாக்கு என்ன பிடிச்சிருக்கு, பாப்பாக்கு இந்த பிஸ்கெட் பிடிக்குமா, பாப்பாக்கு இந்த மாதிரி பிடிக்குமா, அதெல்லாம் கரெக்டா வாங்கி வச்சிருவாங்க அவங்க. ஐ நோ அவங்க வந்து எங்களுடைய ஒரு காட் மாதிரிதான். இந்த ஊர்ல எனக்கு ஒரு பேரண்டல் சப்போர்ட் மாதிரி அவங்க கொடுத்தாங்க. அதே மாதிரி எனக்கு அபுதாபில நான் பிரெக்னண்டா இருந்த போது வேலை கிடைச்சது இல்லையா, சின்ன வயசுல எங்க சித்தப்பாவோட வேலை செஞ்சவரு, அவரும் அவரோட ஒய்ஃபும் எனக்கு பிரெக்னண்டா இருந்த போது சமைச்சு போட்டு அவங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க அபுதாபில. அவங்களுக்கும் நாங்க ரொம்ப தேங்க்ஃபுல் லைஃப் லாங். அண்ட் அதே மாதிரி இங்க வந்தக்கு அப்புறமும் இந்த மேனேஜர் வந்து சொல்லிருக்கலாம், எங்களுக்கு வேலை ஓகே நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கிளியர் பண்ணல, உங்களுக்கு வேலை கிடையாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவங்க அவ்வளவு அழகா இல்ல வாங்க உங்களுக்கு பிசியோதெரபி அசிஸ்டன்ட் வேலை கொடுக்குறோம். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, நாங்க அவ்வளோ கடவுளுடைய அருள் இருந்திருக்குது. அதனாலதான் we got moving allowance. இங்க டொராண்டோலேருந்து நாட் ஈவன் டொராண்டோ, துபாயில இருந்து கனடாவுக்கு மூவ் பண்ண, பிகாஸ் அது ஒரு ரொம்ப நார்தர்ன் ரீஜன் அப்படின்றதுக்காக அந்த ஹாஸ்பிட்டல் மூவிங் அலவன்ஸ் கொடுத்தாங்க. ஐ நோ ஃபர்ஸ்ட் 3 months அவங்களே எங்களுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அதுக்கு நாங்க வெயிட் பண்ணோம். ஆனா ரொம்ப ரீசனபிள் தான் அந்த ரெண்ட். பரவாயில்லையே. அண்ட் அது வாக்கபிள் ஃப்ரம் தட் ஹாஸ்பிட்டல். வாவ். 3 monthsக்குள்ள நாங்க ஒரு அபார்ட்மெண்ட் தேடி கண்டுபிடிச்சு போயிட்டு. ஆனா அந்த ஊரே ஒரு 15 கிலோமீட்டர் தான், 75,000 பேரு தான் அங்க. இங்கிருந்து டொராண்டோல இருந்து அங்க போகும்போதும் இவங்க சொந்தக்காரங்க வந்து எங்களுக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணி அனுப்புறாங்க. சப்பாத்தி, சமோசா, இது அதுன்னு எல்லாத்தையும் பேக் பண்ணி அனுப்புறாங்க. அதான் எனக்கு அம்மா அப்பா இருந்தா கூட இந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைச்சிருக்குமான்னு தெரியாது. அந்த அளவுக்கு எனக்கு எங்க போனாலும் அம்மா அப்பா இருக்காங்கன்ற மாதிரி நான் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நல்ல blessings, God நல்ல blessings actually. கண்டிப்பா. அதுக்கப்புறம் அங்க போயிட்டு செட்டில் ஆகும் போதும் அந்த மேனேஜர் இருந்தாங்க. அங்க நல்லா செட்டில் ஆயிட்டு 2 பேருமே கிளியர் பண்ணோம் எக்ஸாம. ஃபர்ஸ்ட் தியரி 2 பேரும் போச்சு. அப்புறமா 2வது வாட்டி நாங்க 2 பேருமே நல்லா கிளியர் பண்ணோம். அதுக்கப்புறம் பிசியோதெரபிஸ்டா வேலை செஞ்சோம். அங்கேயும் கொஞ்சம் ரேசிசம் இருந்தது. அது எப்படிப்பட்ட இதுனா, நம்மளை விட கம்மியான கிரேட்ல இருப்பாங்க அவங்க. ஆனா நம்ம இப்பதான் வரோம், ஆனா அவங்களுக்கே நம்ம பாஸா இருக்கிறோம். அந்த ஒரு இது இருக்கும் அவங்களுக்கு. அந்த ஒரு இது இருக்கும். பட் அஃப்கோர்ஸ் உண்மையா சொல்ல போனா அவங்களுக்கு நம்மளை விட நிறைய தெரியும் தான். ஏன்னா நம்ம இந்தியால இருந்து வரோம். நமக்கு வந்து விண்டர்னு ஒண்ணு பார்த்ததே கிடையாது.
ஆமா. when I went there I was 31. அப்ப எனக்கு விண்டர்னா என்னன்னு கூட தெரியாது. விண்டருடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் as a physiotherapist தெரியாது. அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இது பாரு இது பாட்டுக்கு ஏதோ படிச்சேன்னு சொல்லிட்டு வந்துட்டு நமக்கே சொல்லுது பாரு, இதுக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி. ஆனா ஒரே ஒரு வருஷம் இருந்துட்டக்கு அப்புறம் அந்த விண்டருடைய கண்டிஷன், சம்மர், ஆட்டம் எல்லாம் 4 வகையான கண்டிஷனுக்கு அப்புறம் நமக்கு புரிஞ்சிடும் ஏன் இந்த ஊர்ல இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் தரோம், ஏன் இந்தியால அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் தரது கிடையாதுன்ட்டு. பேசிக்ஸ் அனாட்டமி நமக்கு தான் நல்லா தெரியும், பேசிக்ஸ் படிப்பெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. பட் இந்த ஊரை பத்தின அந்த வெதர் அறிவு இருக்கானா அதுதான் இல்ல நமக்கு. ஓகே ஓகே புரியுது. அதே மாதிரி இந்த ஊருக்குன்னு உண்டான ஒரு இங்கிலீஷ் யூசேஜ் கிடையாது. நம்ம வந்த புதுசுல அவங்களுக்கு வந்து லிஃப்ட் யுவர் லெக் அப்படின்னு சொன்னா முழு காலை தூக்குவாங்க. இந்த ஊர்ல கிக் யுவர் லெக்னு சொல்லணும். கிக் யுவர் லெக்னா முட்டிக்கு கீழே மட்டும் தூக்குவாங்க. ஓ அப்படி. முட்டி மடங்கி இருக்கும், அந்த முட்டியை நீட்டுவாங்க. ஓ அப்படி. லிஃப்ட் யுவர் லெக்னா முழு காலை தூக்குவாங்க, கிக் யுவர் லெக்னா பாதி காலை நீட்டுவாங்க. அதெல்லாம் நமக்கு அந்த வித்தியாசம் தெரியாது, நமக்கு அந்த யூசேஜ். ஓகே. நம்ம பொறுத்த வரைக்கும் தை லிஃப்ட் யுவர் தை சொன்னாதான் முழு காலை தூக்கணும். லிஃப்ட் யுவர் ஹோல் லெக்னு சொல்லுவோம் நம்ம. லிஃப்ட் யுவர் லெக்னா வந்து முட்டிக்கு கீழே தான் லெக். அதான் அனாட்டமிக்கலி நம்ம படிச்சிருக்கோம். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன யூசேஜ். அதே மாதிரி அங்க இருக்கிற பிசியோதெரபிஸ்ட்லாம் அவங்கள ரொம்ப கைண்டா இருந்தாங்க. லைக் நல்லா படிச்சு அவங்களுக்குன்னு ஒரு படிப்பறிவு இருக்கிறவங்க எல்லாம் நம்ம படிப்பு பேக்ரவுண்ட்ல நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத மதிப்பாங்க. யாரு நம்மள மதிக்க மாட்டாங்கன்னா இந்த பிசியோ அசிஸ்டன்ட் மாதிரி வேலை பண்றவங்க. அவங்க ஓ இது என்ன படிச்சுட்டு வந்திருக்குதுன்னே தெரியலையே, இதுக்கு இது கூட தெரியலையே அப்படின்ற மாதிரி பாப்பாங்க. ஆனா ஆக்சுவலி படிப்புல நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. நமக்கு ப்ராப்ளம் வந்து அந்த லாங்குவேஜ், வெதர் சேஞ்சஸ்னால வர ரெக்கமெண்டேஷன்ஸ். அது ஒரு சில பேருக்கு புரியாது. அதனால அவங்களையும் நான் குறை சொல்லல. பட் இது மாதிரி எல்லாம் நாங்க ஃபேஸ் பண்ணிருக்கிறோம். அங்கேயுமே எங்க பொண்ணுமே அங்க வந்து சொல்லுவாங்க, லைக் இன்னும் நிறைய பேர் கைண்டா தான் இருப்பாங்க. சின்ன கண்ட்ரி சைடுன்னப்போ நிறைய பேர் கைண்டா தான் இருப்பாங்க. ஆனா நம்ம ஊர்ல வந்து இப்போ ஒரு லிப்ஸ்டிக் போடுறோம்னா அந்த ஊர்ல லிப்ஸ்டிக் போட்டானா அது ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அப்படியா? ஆமா, குழந்தைங்களுக்கு. ஓகே ஓகே. நம்ம ஊர்ல வந்து சின்ன பசங்க நான் கூட லிப்ஸ்டிக் போட்டுக்கோங்க, ஓகே, ஒரு ஃபன்காக போட்டுக்கோங்க, நாட் லைக் இன் a wrong sense. பட் எல்லாமே அந்த ஊர்ல வந்து வேற மாதிரி சென்ஸ்ல தான் பாப்பாங்க. சோ இட் வாஸ் வெரி டிஃபரெண்ட். எங்களுக்குமே வந்து கொஞ்சம் நாள் ஆச்சு இதெல்லாம் புரிஞ்சுக்க. அப்பெல்லாம் கொஞ்சம் நிறைய லைக் யூனோ நம்ம பாஸ் பண்ணி பிசியோதெரபிஸ்டா வந்தக்கு அப்புறமும் நம்ம கிட்ட கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் காட்டுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் நம்ம போக 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 ஃபாஸ்டா நம்ம கேசஸ் எல்லாம் பார்ப்போம், ப்ரையாரிட்டைஸ் எல்லாம் பண்ணுவோம். 20 பேருன்னா ஒரு நாளுக்கு நம்ம போறோம், 20 பேர் பார்க்கணும் அப்படின்னா 20 பேருக்கு கேஸ் இருக்காது, நமக்கு 40 பேருக்கு இருக்கும். அந்த 40 பேர்ல 20 பேர் யாருன்றத நம்ம தான் சூஸ் பண்ணணும். அது எப்படின்றதையும் நம்ம வந்து கரெக்டா ஜட்ஜ் பண்ணணும். ஓகே இவங்க தான் முதல்ல போய் ஆகணும், இவங்க தான் 2வது போய் ஆகணும், அது மாத்தி மத்த 20 பேரை நாளை கூட பாத்துக்கலாம் அப்படின்றத நம்ம தான் அசைன் பண்ணணும். நம்ம தான் டிஸ்சார்ஜ் பிரகாரமா அந்த ட்ரையாஜ் பிரகாரம் அது நம்ம தான் பண்ண முடியும். அதெல்லாம் நம்மளுடைய அந்த ஃபாஸ்ட்னஸ்லாம் இம்ப்ரூவ் ஆக அவங்களுக்கே அதுக்கப்புறம் லெசன் பண்ண ஆரம்பிச்சாங்க எல்லாருமே. அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தாங்க. அங்கேயுமே சில பேர் அதான் சொல்றேன், படிச்சவங்க நல்லாவே அழகா நம்மள மதிச்சாங்க. ஏன்னா நம்ம எக்ஸாம்க்கு வரோம், நம்ம அதை இவாலுவேட் பண்ணிட்டு கிரெடென்ஷியல்ஸ் இவாலுவேட் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா ஒண்ணும் சும்மா வரல இல்லையா. அந்த தரம் இருக்கிறதுனாலதானே நமக்கு கொடுக்குறாங்க. அந்த கனடா வந்து சும்மா லைசன்ஸ் கொடுக்காது அப்படிங்கறத நம்புறவங்க கரெக்டா அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஏதாவது அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்களா? அவார்ட்ஸ்ன்னு பாக்குறப்ப நாங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டியில படிச்ச போது கோல்டு மெடல், ஜஸ்டிஸ் ஏஆர் லக்ஷ்மணன் என்டோமென்ட் பெஸ்ட் கோல்டு மெடல் அவார்டு வாங்கியிருக்கிறேன். பிகாஸ் டாப் ரேங்கர் அப்படின்றதுனால. அண்ட் அந்த டைம் கவர்னர் ஃபாத்திமா பிவி தான் கொடுத்தாங்க. ஓ அப்படியா? அந்த போட்டோலாம் இருக்கா? அந்த போட்டோ இருக்கு. ஓகே குட். அதை தவிர இங்க நமக்கு வந்து ஆல்வேஸ் என்கரேஜ்மெண்ட் அவார்ட்ஸ் நிறைய இருக்கும் இல்லையா. நீங்க லைக் ஃபால்ஸ் ப்ரிவென்ஷன் நல்லா பண்ணும், லாங் டேர்ம் கேர்ல நிறைய ஃபால்ஸ் கம்மி பண்ணும், அந்த மாதிரி அவார்ட்லாம் நிறையவே உண்டு.
சரி, உங்க லைஃப்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் ஏதாவது சொல்லுங்க. மறக்க முடியாத நிகழ்ச்சி அந்த மாதிரி. மறக்க முடியாத நிகழ்ச்சினா, ஆம், எனக்கும் சரி, ரமேஷ்க்கும் சரி, எங்க 2 பேருக்கும் வந்து எப்படி இந்த மாதிரி லவ் மேரேஜ் ஆச்சுன்னா, எங்களால இன்னமும் நம்பவே முடியாது. ஏன்? அது ஒண்ணு. லைக் பிகாஸ் நானுமே கொஞ்சம் ரொம்ப படிப்பு டைப் தான். ரமேஷுமே அந்த மாரி டைப் தான். பிளஸ் நாங்க 2 பேருமே வந்து பேரண்ட்ஸ்க்கு அகென்ஸ்டா போகணுன்ற டைப்பே கிடையாது. அதனால அது கடவுளுடைய பிளான் அப்படின்ற மாதிரி தான் நாங்க எடுக்கிறோம். ஏன்னா நாங்க 2 பேருமே ஆக்சுவலி நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றதுலலாம் ஈடுபாடு உண்டு. படிப்பும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அவங்க செகண்ட் மார்க் வாங்கினாங்க, நான் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினேன். ஸோ 2 பேருமே படிப்புலயும் ஒரு குறையும் இல்லை. 2 பேருமே ரொம்ப லைக் மற்றவங்க சைட்லேருந்து யோசிப்போம். அவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருந்தா அவங்க எப்படி இருப்பாங்க, அப்ப நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றணும் அப்படின்ற மாதிரி அவங்க சைட்லேருந்து எம்பத்தைஸ் பண்ணி தான் நாங்கள் யோசிப்போம். ஏன்னா அந்த ஃபீல்டில் தான் இருக்கோம் நம்ம. ஸோ அதனால எங்களுக்கு அது ஒரு பெரிய லைக் நம்ப முடியாத ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் இன் அவர் லைஃப்ஸ். அதை தவிர குழந்தைங்க பிறந்தது, 2 குழந்தைங்க பிறந்ததும் இட்ஸ் லைக் யூனோ அது எங்களுடைய மறக்க முடியாத ஒரு ஹாப்பியஸ்ட் மொமெண்ட். வெரி குட், வெரி குட். உங்க உங்க லைஃப்லயே லைக் ஏதாவது ஃபன் ஃபேக்டர் ஏதாவது நடந்திருக்கா? ஃபன் ஃபேக்டர் நிறைய நிறைய நடந்திருக்கு. யூனிவர்சிட்டி போது என்ன நிறைய ரேக் பண்ணுவாங்க. எதுக்காக ரேக் பண்ணுவாங்கன்னா, நான் சிரிப்பை அடக்கவே மாட்டேன். ஆல்வேஸ் சிரிச்சுட்டே இருப்பேன். அதனாலயே எனக்கு ரேக்கிங் நிறைய இருந்திருக்கு. அது ஒண்ணு. அது தவிர ஆனா எனக்கு சும்மா ஜாலியாவே இருந்து பழக்கம். எனக்கு எல்லாத்துக்குமே சிரிச்சிட்டு இருப்பேன். எதுக்குமே என்ன அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு தான் நான் இருந்திருக்கேன். அது தவிர இன்னொன்னு என்னன்னா, ரொம்ப ஃபாஸ்டா மறந்துடுவேன். எனிதிங் டக்குன்னு மறந்துடுவேன். ஓகே. எனக்கும் ரமேஷ்க்கும் சண்டை வரும். நெக்ஸ்ட் டே வந்து ரமேஷ் கோச்சிட்டா இருந்தா கூட எனக்கு ஞாபகம் இருக்காது எதுக்கு சண்டை போட்டோன்னு. அது ஒரு விதத்துல நல்லது தானே. ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. அதனால அதனால என் மறதிக்கு நான் கோடி கும்பிடு. நல்ல விஷயங்களை மறக்க கூடாது, கெட்ட விஷயங்களும் மறந்துடலாம். நல்ல விஷயம் மறக்கிறதே கிடையாது. என்னைக்குமே நம்ம நன்றியோட தானே இருக்கோம். அதெல்லாம் மறக்கிறது கிடையாது. அதே மாதிரிதான் இப்ப எங்க அப்பானாலதான் எங்க அப்பா அம்மா 2 பேரும் தானே எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் இங்க கொடுத்தது. அதே மாதிரி நாங்க லவ் மேரேஜ் பண்ணாலுமே அவங்க அம்மா அப்பா தான் வந்து எங்களுக்கு அந்த சோஷியல் ரெக்கக்னிஷன் ஒண்ணு கொடுத்தது. அவங்க தான் எங்களுக்கு அந்த ரிசப்ஷன், வெட்டிங் ரிசப்ஷன் அதெல்லாம் கண்டக்ட் பண்ணது அவங்க அம்மா அப்பா தான். சோ அந்த நன்றிலாம் மறக்கவே முடியாது. அதே மாதிரி அடுத்த அப்பா அம்மான்னு பாத்தீங்கன்னா, அந்த அபுதாபில எனக்கு சமைச்சு போட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் இங்க எங்களுடைய ரமேஷோடைய சொந்தக்காரங்க, அவங்களெல்லாம் மறக்கவே முடியாது, லைஃப் லாங் மறக்க முடியாது. எங்களோட மேனேஜர், அதே மாதிரி இங்க வந்ததுக்கு அப்புறம் கூட நாங்க கிராண்ட் பிராரியில ஒரு 3 வருஷம் வேலை செஞ்சோம். அதுக்கப்புறம் அங்க பார்த்தோம், நாங்க நிறைய மக்களை பாக்குறத விட அனிமல்ஸ் தான் நம்ம நிறைய பாக்குறோம். வீடெல்லாம் வாங்கிட்டோம் அங்க அங்க இருக்க போச்சுட்டு. ஆனா நமக்கு நிறைய அனிமல்ஸ் தான் இருக்குது, நமக்கு மக்களையே பார்க்க முடியலையே. நம்ம அனிமல்ஸ்னா என்ன மாதிரி அனிமல்ஸ்? அதாவது எப்படின்னா, அந்த ஊர்ல எல்லாருமே வந்து பக்கத்துல நெய்பர் இருக்காங்க, அவங்க மூஸ் ஹண்ட் பண்ணுவாங்க. மூஸ் ஹண்ட் பண்ணி அது மூஞ்சியெல்லாம் வச்சு பார்த்திருக்கோம். பிளஸ் அவங்களாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க, இல்லைன்னு சொல்லல. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து அப்படியே காலியா இருக்கும் ரோடு. 2-3 வாட்டி எங்க வண்டி வந்து அந்த மூஸ் மேல எல்லாம் ஏறி இறங்கி இருக்கு. அதே மாதிரி இந்த ஜாஸ்பர் சைட்லாம் டிரைவ் பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு வந்து பேரு அதெல்லாம் தான் பார்க்க முடியும். அப்ப அந்த டைம்ல. இப்ப அப்படி கிடையாது. நாங்க இருந்த போது அந்த மாதிரி இருந்தது. எங்களுக்கு ஒரு கருவேப்பிலை வாங்கணும்னா கூட ஒரு 4 மணி நேரம் தள்ளி எட்மண்டன்ல தான் ஒரு கருவேப்பிலை வாங்கணும். கத்திரிக்காய் அந்த மாதிரி நம்ம ஊர் காய்கறி எல்லாம் வாங்கணும்னா கூட 4 மணி நேரம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நாங்க வாங்கிட்டு வந்து ஃப்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஃப்ரீசர் இடம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி பேக்யார்ட்ல கிச்சன்ல இருந்தே ஒரு டெக் இருக்கு, அதுல போட்டு வச்சுக்குவோம் நாங்க. அந்த டெக்ல தான் ஃப்ரீஸ். அது அவ்வளோ நாள் ஃப்ரீசிங்கா இருக்கும். நாங்க அந்த ஷவல் பண்ணணும்னா மொத்தம் ஷவலிங் டைம் ஒரு 1.5 hours ஆகும். நாங்க 2 பேர் ஷவல் பண்ணி, அந்த பசங்களுக்கும் ஷவல், குட்டி குட்டி ஷவல், 4 பேரும் சேர்ந்து ஷவல் பண்ணுவோம்.
அதுவும் நடுவுல ஒரு டீ பிரேக் எடுத்துட்டு தான் வரணும், இல்லைன்னா அதுக்குள்ள ஜாஸ் எல்லாம் அப்படியே ஆமா. ஸோ அண்ட் என்ன இன்ட்ரெஸ்டிங் திங்னா, துபாயில வி சா +51 that same year and -51 the same year in Grand Prairie. ஏப்பா. அண்ட் எங்களுக்கு அவ்வளவு ஒண்ணுமே தெரியாது, அந்த ஸ்னோ பத்தி தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. வந்த உடனே என் பொண்ணு அப்போ வந்து ஷி கேம் செப்டம்பர் 16th என்னமோ 20th என்னமோ தான் நம்ம லேண்ட் ஆனோம் கிராண்ட் பிராரியில. அங்க லேண்ட் ஆகும்போது இறங்கின உடனே எங்க மேனேஜர் கிட்ட வந்து வேற ஸ்னோ அப்படின்னு கேட்டா. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் கனடா ஃபுல்லா ஸ்னோ இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஃபிளைட்டே வந்து 25 people கேரி பண்ற ஃபிளைட் தான். ஆமா, எங்க மேனேஜர் சொன்னாங்க, சரி நீங்க வாங்க ஏர்போர்ட்ல நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். நாங்க அப்ப எப்படி எங்களுக்கு கண்டுபிடிப்பீங்க, நாங்க ஏதோ பெரிய ஏர்போர்ட் அப்படின்லாம் நாங்க இமேஜின் பண்ணிட்டு இருக்கோம் மைண்ட்ல. நீங்க வாங்க, அப்ப கூட எங்களை எப்படி கண்டுபிடிப்பீங்க, நீங்க வாங்க உங்களுக்கே புரியும் அப்படின்னாங்க. அது எங்களுக்கு அப்ப புரியவே இல்லை, நாங்க மட்டும்தான் பிரவுன் பீப்புள் அங்க. அந்த 25 பேர்ல நாங்க மட்டும் ஆப்வியஸ்லி நாங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க அவங்க, அது நமக்கு தெரிய கூட இல்ல. 25 people தான் ஒரு ஃளைட்ல. அவ்வளவு குட்டி ஃளைட்ல போயிட்டு. குட்டி ஃளைட். ஓகே. இது எங்க இந்த ஃளைட்? டொரண்டோல இருந்து கிராண்ட் பிராரிக்கு. ஓகே ஃபைன். யா. அப்புறம் ஏதாவது லைஃப்ல ரிக்ரெட் பண்றீங்களா? ரிக்ரெட்னு பாக்குறப்ப நான் மெடிசன் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் இல்லையா. இன்னொரு எங்க அம்மாவுடைய கலீகுடைய சன், அவரும் மெடிசன் படிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. நாங்க 2 பேருமே வந்து நல்லா படிக்கிற பசங்க தான். எனக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போது சென்ட்ரல் போர்டு எக்ஸாம் உடைய நோட்ஸ் கைடு என்னமோ வாட்டவர் அந்த கோச்சிங்க்கு சேர்த்து விட்டாங்க அம்மா. ஆனா நான் படிச்சது ஸ்டேட் போர்டு. அவங்களுக்கும் தெரியல பாவம், அவங்களுக்கும் நான் ஃபர்ஸ்ட் டாட்டர், எனக்கும் தெரியல. நான் தப்பான என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு படிச்சுட்டேன்னா நம்ம ஸ்டேட் போர்ட்ல எப்படி நல்ல ஸ்கோர் வரும், அதனால தான் நான் வாங்கிட்டு கம்மி ஆயிடுச்சு. அந்த பையனும் அதே மாதிரி தான், அவரும் கட் ஆஃப் கம்மியா தான் வாங்கினாரு. ஆனா அவர் அடுத்த வருஷம் திருப்பியும் வெயிட் பண்ணி இன்னொரு வாட்டி என்ட்ரன்ஸ் எழுதி பாண்டிச்சேரியில அவர் வந்து மெடிசன் படிச்சு பீடியாட்ரிஷியனா இருக்காரு. நான் ஒரு டைம் நினைப்பேன் நம்மளும் அந்த மாதிரி ஒரு 1 year விட்டு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு. ஆனா அந்த தப்பு வந்து எங்க பசங்களுக்கு பண்ண விடல. 2 பேருக்கும் சொல்லியிருக்கோம். அவங்க 2 பேருமே, இப்போ பொண்ணு வந்து டாக்டர், பையன் வந்து டாக்டருக்கு படிச்சிட்டு இருக்காங்க பொண்ணு. பையன் வந்து டாக்டருக்கு போகணும்னு பாக்குறாரு. அவங்க 2 பேருக்குமே வந்து அட்லீஸ்ட் 3 attempts கொடுங்க. 3 attemptsல உங்களுக்கு கிடைக்கலன்னா then we can think about other options. Okay. Because you have to do justice to that studies. ஆமா, கரெக்ட். சோ இந்த ஊர்லயுமே மெடிசன் பிசியோதெரபி லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா 3 attempts கொடுக்குறாங்க. சோ அதனால நாங்க 3 attemptsக்கு அவங்களுடைய மைண்ட ப்ரிப்பேர் பண்றோம். even if it is going to be 1 year loss, 2 year loss, don't worry about that. ஆமா. ஏன்னா இன்னொரு பொண்ணு இதே மாதிரி தான், பிசியோதெரபிஸ்ட் தான் அவங்க நிறைய பேர் இப்ப பிசியோதெரபி படிச்சுட்டு இங்க வந்துட்டு பிடிஏ கோர்சஸ் எல்லாம் படிக்கிறாங்க இல்லையா, பிசியோ அசிஸ்டன்ட் கோர்ஸ். இட் இஸ் நாட் நீடட். பிகாஸ் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த பர்டிகுலர் பர்சன் பிசியோ அசிஸ்டன்ட் கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கு பதிலா அவங்க பிசியோதெரபி கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க மாஸ்டர்ஸ்ல. அதுவும் இந்த மாதிரி சஸ்காச்சுவன் அந்த மாதிரி கொஞ்சம் அவுட்டர் ப்ராவின்ஸ்ல. அப்ப என்ன ஆயிடுதுன்னா அவங்களுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்குது. So almost very less moneyல அவங்க படிச்சிடுறாங்க. நல்ல படிப்பு. and when they finish that, இங்க வரும்போது அள்ளிட்டு கொடுப்பாங்க வேலையை, நல்ல வேலையா கிடைக்கும். ஓகே, குட். So அட்லீஸ்ட் அவங்க அப்கிரேட் பண்றாங்க டிகிரிய, டீக்ரேட் பண்ணாம. நான் நிறைய வாட்டி யோசிப்பேன், சில பேர்லாம் வந்து விசாவுக்காக வந்து பிசியோதெரபி பேக் ஹோம் படிச்சுட்டு இங்க வந்து பிசியோ அசிஸ்டன்ட் கோர்ஸ் போறாங்களே, ஏன் அந்த மாதிரி போறாங்க அப்படின்னு. அவங்களுக்குலாம் அங்கெல்லாம் கைடன்ஸ் சரியில்லை, அதுதான் மெயின் திங். கைடன்ஸ் சரியில்லைன்னு ஒரு விஷயம் இருக்கு பத்மஜா. another thing, they wanted to see how they can live here. They have to work for living, right? Yeah. அது ஒண்ணு இருக்கு இல்லையா. சோ இப்ப இருந்ததுன்னா மத்த வேற ஏதாவது இருந்ததுன்னா ஓகே. எஸ், நீங்க வந்து வேலையோட வந்தீங்க, அதனால உங்களுக்கு இந்த விஷயம் தெரியல. பட் இங்க இருக்கிறவங்க வந்து ஐம் ரியலி டெல்லிங், அது nowadays
ஜாப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஜஸ்ட் லைக் தட் லே ஆஃப் பண்ணிடுறாங்க. So it's too difficult. Yeah, true. Very true. அதனால ஆமா, அதனால they have to do something. அதனால அப்படி பண்றாங்க. That's it. Yeah. அது ஒண்ணு இருக்கு இல்லையா? ஆமா ஆமா கண்டிப்பா, ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் ஜாப். ஆனா இங்க பிசியோதெரப்பி அசிஸ்டண்டா வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தே டோன்ட் நீட் அ ப்ராப்பர் லைக் பிடிஏ ஓடிஏ கோர்ஸ் பண்ணாதான் அதெல்லாம் கிடையாது. அது ஓகே. அதுக்கு நீங்க வேற ஏதான கோர்ஸாவது படிக்கலாமே, லைக் மாஸ்டர்ஸ் இன் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வரலாம். எவ்வளவோ மாஸ்டர்ஸ் டிகிரி இருக்கு. Why do you go for 2 years course? Probably மணியா இருக்கலாம், மணி ஃபேக்டரா இருக்கலாம். மேபி ஆமா. பட் எனிவேஸ் யா. ஓகே. சோ உங்களோட ஹாபிஸ்லாம் என்ன? ஹாபிஸ் எனக்கு இப்போதைக்கு கார்டனிங் தான். சின்ன வயசுல காயின் கலெக்ஷன், அப்புறம் ஸ்டாம்ப் கலெக்ஷன். எனக்கு அப்ப சின்ன வயசுல இருந்த டிராவலிங் ஆசைகள்லாம் இப்ப அந்த அளவுக்கு இல்லை. பட் சின்ன வயசுல எனக்கு நிறைய ஊர் பத்தி தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் ஆசை. அப்படின்றதுக்காகவே நான் காயின் ஸ்டாம்ப் எல்லாம் கலெக்ட் பண்ணுவேன். இப்ப மெயினா கார்டனிங், மோஸ்ட்லி பேக் டு ஹோம் பெவிலியன்ற மாதிரி. ஓகே. சோ உங்க லைஃப் ஜர்னியை வச்சு வியூவர்ஸ்க்கு ஏதாவது சஜஸ்ட் பண்ணணும், கைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க? டெஃபினட்டா வாட் எவர் ஃபீல்ட் அவங்க சூஸ் பண்றது கண்டிப்பா பேஷன் பேஸ்டா தான் சூஸ் பண்ணணும். அந்த ஃபீல்டில் நம்ம வந்து நல்லா வர முடியும் அப்படின்றத நம்ம ட்ரஸ்ட் பண்ணணும். அடுத்தது எந்த ஃபீல்டாக வேணா இருக்கலாம், அந்த ஃபீல்டில் யூ ஹேவ் டு கீப் ஆன் க்ரோயிங் அப் த லேடர்ஸ் அண்ட் தென் கீப் ஆன் ஓப்பனிங் த டோர்ஸ் ஃபார் பீப்புள் ஹூ வாண்ட் டு கம் இன் டு தட் சேம் ஃபீல்ட். அப்போ என்ன ஆகும்னா யூல் கீப் ஆன் க்ரோயிங் ஹையர் அண்ட் ஹையர் இன் யோர் ஃபீல்ட் அண்ட் யூ ஆர் கிவிங் வே ஃபார் எவ்ரி ஒன் எல்ஸ் டு இம்ப்ரூவ் அஸ் வெல். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் லைக் யூ ஷுடன்ட் பி லைக் ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கக்கூடாது. வி ஹேவ் டு பி ஓப்பன், வி ஹேவ் டு பி வாய்ஸிங் அவுட். க்ளோஸாக இருக்க பீப்புள் வாண்ட் டு சப்ரஸ். அதுக்கு நம்ம எரியா இருக்கக்கூடாது. We have to open when we have to open. எல்லா டைமும் நம்ம குவைட்டாவே இருக்கலாம், எல்லா டைமும் நம்ம வந்து காமாவே இருக்கலாம். பட் when you have to talk, you have to talk. ஓகே, குட். எஸ். ஓகே. சோ வியூவர்ஸ் பாத்தீங்களா, பத்மஜா வந்து சூப்பரா உங்களோட லைஃப் ஜர்னியை சொன்னாங்க. எப்படிலாம் எங்கேயோ பண்ணிட்டு இங்க வந்து கரெக்டா இப்போ இங்க ஒரு நல்ல ஒரு ஃபுல்லா அழகா ஃபேமிலியோட செட்டில் ஆயிருக்காங்க. கரெக்டா சொன்னாங்க. சரி, அப்புறம் இன்னொன்னு நீங்க அவங்க சொன்னது நீங்க கவனிச்சீங்கன்னா, நீங்க வந்து எதுவா இருந்தாலும் மனசுக்குள்ளாரையே வச்சுக்காதீங்க. தயவு செய்து யூ ஸ்பீக் அப். வாட் எவர் இட் இஸ் ஓப்பனா. நீங்க வந்து சைலண்டா இருக்கதா எல்லாம் ஓகே, பட் எப்ப பேசணுமோ அப்ப கண்டிப்பா நீங்க பேசணும். அப்பதான் உங்களுக்கு கரெக்டா எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். அது மட்டும் இல்ல, அவங்க சொன்ன மாதிரி நம்மளுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சதோ மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணணும். அப்பதான் நம்ம ஷேர் பண்ண அப்படியே ஃபுல்லா எல்லாமே கரெக்டா எல்லார் லைஃபுக்கும் நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனா நம்ம வருவோம். ஓகே, தேங்க்யூ பத்மஜா. ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப அழகா பேசுனீங்க. தேங்க்யூ ஃபார் யோர் டைம். Thank you so much for considering me for this time for the Rekas podcast, and thank you so much. It's a great opportunity for me. Thank you. It's really, you really spoke so well. நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன் உங்ககிட்ட இருந்து. Thank you so much. Bye. Take care. Take care, you too.